ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம் நடக்க இருக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தின் நேரம் என்ன, இதில் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் என்ன, செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறதையெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பூமி, சூரியன், நிலா ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரன் பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ மறைக்கப்படும் நிகழ்வுக்கு சந்திர கிரகணம் என்று பெயர். இந்த நிகழ்வு பௌர்ணமி நாளன்று ஏற்படக்கூடியவை ஆகும். இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:56 மணிக்கு தொடங்கி இரவு 1:26 மணிக்கு நிறைவடைகிறது. இது எங்கெங்கெல்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, மேற்கு பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், கிழக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகிய நாடுகளில் தெரியும். நேரத்தில் கவனமுடன் இருக்க வேண்டிய ராசிகள் மிதுனம், துலாம், மகரம், கும்பம், மீனம் ஆகியவை ஆகும். என்னென்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணத்தின் போது உங்கள் மனதுக்கு பிடித்த தெய்வங்களை நினைத்து ஜபம், தியானம் செய்யலாம். ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணா, ஸ்ரீ ராமஜெயம், ஓம் சரவண பவ போன்ற மந்திரங்களையும் உச்சரிக்கலாம். கிரகணம் முடிந்த பின்பு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வரலாம். கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கிரகணம் நடைபெறும் சமயத்தில் கிரகண அலைகள் தாக்காமல் இருக்க வெளியே செல்லக்கூடாது. குறிப்பாக குழந்தைகள், கர்ப்பிணிகள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. கிரகண நேரத்தில் சமையல் செய்யக்கூடாது. முக்கியமாக சாப்பிடக்கூடாது. கிரகணத்தின் 1 மணி நேரத்துக்கு முன்போ அல்லது பின்போ தான் சாப்பிட வேண்டும். கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி உட்பட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது. கிரகண நேரத்தில் சண்டை, அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும். கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, சந்திர கிரகண நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது நல்லது. கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தர்பை புல் போட்டு வைப்பது மரபாகும். கிரகண சமயத்தில் இஷ்ட தெய்வங்களை நினைத்து ஜபம், தியானம் செய்வது கூடுதல் பலனை தரும். மாணவர்கள் பாட புத்தகம் படிக்கலாம். சந்திர கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் உப்பு, மஞ்சள், 3 வேப்பிலை கலந்து குளித்தால் கிரகணத்தில் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மடியும்.